எமோஷனல் சீன் சம்டைம்ஸ் வி கனெக்ட் வித் த ஃபேமிலி. நம்ம லைஃப்பை கனெக்ட் பண்ணால் தான் அந்த எமோஷன் உள்ளே வரும். ஸோ அப்படி பண்ணுவோம். சிலது ஆல்ரெடி நம்ம கதை கேட்கும் போதே வில் பி மைண்ட் செட் ஆகிடும். ஸோ இதை இப்படி போர்ட்ரே பண்ணால் நல்லாயிருக்கும், இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இங்கே இந்த இடத்துல இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், மேன்ட்ரிசம் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் டைரக்டர்ஸே இன்புட்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யானை படத்தில் எனக்கு நான் ஸ்லாங் திருநெல்வேலி ஸ்லாங் பேசுனதே கிடையாது. கொஞ்சம் எனக்கு இதுவாக தான் இருந்துச்சுன்னு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் அவர். ஸோ போன உடனே தான் தென் அங்கே பண்ணது தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-4 டேஸ் உள்ளே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே உள்ள ஆக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாமே எனக்கு ஹெல்ப் ஆச்சு. அண்ட் ப்ளஸ் டப்பிங்கில் சில விஷயங்கள் போட ஆரம்பித்தோம். ஸோ எப்போதுமே ஒரு புது விஷயம் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது ஒரு ஆக்டருக்கு அதுதான் எக்ஸைட்மெண்ட். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் எக்ஸைட்மெண்ட். அது எக்ஸைட் ஆச்சுன்னா அதை உள்ளே இறங்கி பண்ணிட வேண்டியது. அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டருக்கு தான் நம்ம எனி ஆக்டர் வில் வெயிட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் நம்மளை எக்ஸைட் பண்ணும். புதுசாக நம்ம எதாவது பண்ணுறோமா, அதில் நம்ம என்ன எஃபர்ட் போட போகிறோம் அப்படின்றது தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அண்ட் ப்ளஸ் இது ஆடியன்ஸை கனெக்ட் ஆக போதா. நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.